அனைவருக்கும் வணக்கம். இப்போ இப்ப பாடம் 29 விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழ்கின்ற முறை. விண்வெளி சக்தியிலும் காற்றில் வாழ்கின்ற முறை. நாம கடந்த சில மாதங்களாக இத படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து நியம யோகம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையா கொண்டது தான். நியம யோகம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையா கொண்ட ஒரு விஷயம் தான். ஆ நியம யோகங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம உடம்பை சுத்தம் செய்கிற பயிற்சி தான் நியம யோகம். இது சித்தர்களால் வடிவமைக்கப்பட்டது. அது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருக்குது. திருமந்திரம் எப்ப தோன்றியது அப்படின்னு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது கருத்து. அவங்க நீண்ட காலமா இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க. நீண்ட காலம். நம்ம இந்த புதிய யுகத்தில வந்து அதுக்கான கல்வி முறை இல்லாதனால நம்ம வந்து நம்ம விருப்பப்பட்டு உயிர் பிரியறது நமக்கு இல்லாம போச்சு. நம்ம வந்து உணவு பழக்கத்தினாலும் பல்பிறகை கெடுத்துக் கொண்டோம். பசிங்கிறது ஒண்ணுமே இல்ல. பசிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அது பல கோடி ஆண்டா இருந்து வருது. அத வந்து தண்ணீரை வைத்துக்கொண்டு அத அணைக்கலாம். அத நடுநிலைப்படுத்தலாம். அது வந்து மேலேயும் இல்லாம, கீழயும் போகாம, எப்பயுமே உணர்வோடு இருக்கிற மாரி, பசி உணர்வோடு இருந்துட்டே இருக்கிற மாரியும், சுறுசுறுப்பா இருக்கிற மாரி. எப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெறு வயிறு அப்படின்னு சொல்லமுடில. சிறிதளவு தண்ணீர் இருக்கிற வயிறுபடி பார்த்துக்கிட்டா, நமக்கு எந்த மருந்தும் தேவையில்ல. ஆனால் பழக்கப்பட்டுட்டோன்னு வச்சுக்கங்க, அது வந்து ஜீரநீர் சுரந்தாலும் சரி, சுரக்காட்டியும் சரி, பசி எடுத்தாலும் சரி, பசி எடுக்காட்டியும் சரி, நம்ம என்ன பண்றோம்? காலை, மாலை, இரவு நேரங்காலமே கிடையாது. 20 தடவ கூட நம்ம ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடுறோம். ஒரு தடவ வாயில வச்சாவே, நீங்க ஒரு தடவ சாப்பிடுறதாக அர்த்தம். சரிங்களா? அது குறைவா திங்கிறீங்களா, அதிகமா அந்த ஜீரநீர் சுரந்துக்கிட்டாவே உங்களுக்கு மரணம் நிச்சயம் என்று பொருள். அப்ப அப்ப ஜீரநீர் அமைதிப்படுத்தி வச்சுக்கணும். இது வந்து தொடர்ந்த பயிற்சியில தான் நீங்க பண்ண முடியும். எல்லா பொருளுமே உணவே ரத்தத்தை கெடுக்கக்கூடியது தான். சரிங்களா? சரி. இது ஏற்கனவே நம்ம 29வது பாடத்த படிச்சாச்சு. 29ஆம் பாடத்துல அ ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அது ஆங்கிலத்தில டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்குது. அ அது வந்து ஒரு மனிதன் வந்து 410 நாளா நீர்லயும் சூரிய சக்திய எடுத்து வாழ்ந்திருக்காரு. அவர் ஏற்கனவே பல வகையான உணவுப் பொருட்கள்ல உணவு பழக்கத்த குறைச்சு உணவு பழக்கத்தை குறைச்சுக்கிட்டு வரும்பொழுது ஒரு நடுநிலை பெற்றவர்களாக மாறிவிடுகிறது. அப்ப அவருக்கு வந்து இயற்கை எல்லா வகையிலும் உதவி செய்யுது. உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அந்த உடம்புல இருக்கிற தேவையற்ற கழிவும் நீரும் தான் வெளிய போயிருக்கே தவிர, அ இயற்கையானது எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் இருக்குது. நீ தொடங்குனாலும் சரி, தொடங்காட்டியும் சரி, நீ வந்து சுத்தப்படுத்தினாலும் சரி, சுத்தப்படுத்தாட்டியும் சரி, சூரியன் வந்து ஒரு பொதுவா இருக்கிற மாரி வந்துகிட்டு தான் இருக்குது. சரிங்களா?